என்னது இன்ஃப்ளூயன்சர்ஸ் மறுபடியும் ஏமாத்துறாங்களா? So to those behind the camera, What is an advertisement? Yes, இது நல்ல ad இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். This is a well-made ad, but it's an ad. Where is the tag? ஐயோ இப்பதானே உருளைக்கிழங்கு பத்தி பேசலாம், இப்ப யாரு புதுசா என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் இல்லைங்க. நீங்க பாத்துட்டு இருக்க ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஒரு ஸ்கேம பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்பதான் ரீசெண்டா பரவலா போயிட்டு இருக்கு. அது என்ன ஸ்கேமு, அதனால மக்கள் ஏன் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க ஒரு சில பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப கேட்டோன்னே ஷாக்கா இருக்கும். அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பு நாடாவில் இருந்து. இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்ற இவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ரசிகர்களின் ரசிகன் மணி அப்படின்னு சொல்ற இவங்களா இருக்கட்டும், இவங்களை என்னதான் ட்ரோல் மெட்டீரியலா நம்ம பேசிட்டாலும் இவங்களுக்குன்னு இருக்கிற மவுஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துட்டு தான் இருக்கு. இவங்கள மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ராஜா கேம்ஸ் அப்படின்ற ஒரு கேமை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ராஜா கேம்னா என்னன்னா, இப்போ பெட்டிங் மாதிரி இப்போ ஒரு 4-5 கலர் பால்ஸ் இருக்கும். நான் வந்து ப்ளூவை சூஸ் பண்றேன்னா அதுக்கு வந்து 30 ரூபா பே பண்ணணும். ஒருவேளை அந்த ப்ளூ தான் வந்து நான் தொட்டது கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த 30 ரூபா எனக்கு திருப்பி கிடைக்கும், எக்ஸ்ட்ரா மட்டும் திருப்பி கிடைக்கும். ஒருவேளை அதுக்கு பதிலாக நான் ப்ளூ சூஸ் பண்ணதுக்கு பதிலாக ரெட்டு வந்து கேம்ல வந்து வின் பண்ணிடுச்சுன்னா நம்மளோட காசு எல்லாம் அங்க போயிடும். இப்போ இதுதான் இந்த கேமோட ஸ்ட்ரக்சர். கிட்டத்தட்ட என்ன பெட்டிங் கேம் மாதிரி தான். எப்படி ரம்மி சர்க்கிள்ல பாதிக்கப்படுறாங்களோ பெட்டிங் பண்ணி, அதே மாதிரி இங்க இருந்தான். இப்ப இது பார்க்கும் போது உங்களுக்கு சிம்பிளா இருக்கும், என்ன கொஞ்சம் கொஞ்சம் போட்டு காசு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி கேம்ல 10,000 20,000 லட்சமா ஜெயிச்சேன், அதனாலதான் நான் வீடு வாங்கினேன், காரு வாங்கினேன், போனு வாங்கினேன், செயின் வாங்கினேன்னு உருட்டாத உருட்டு இல்ல. இப்ப இப்படி எல்லாம் உருட்டுனதா மக்கள் பார்த்துட்டோன்னே என்னன்னா, ஒரு சில விவரம் தெரியாத மக்கள் என்னன்னா இவங்களும் ராஜா கேம்ல போயிட்டு விளையாடுறாங்க. இந்த லிங்க் என்ன பண்ணிடுவாங்கன்னா பயோலயே கொடுத்துருப்பாங்க போல, அந்த பயோ மூலயமா டவுன்லோட் பண்ணி அவங்களும் ஃபர்ஸ்ட் 30 ரூபா போடுறாங்க. அப்படியே கிடைக்கிற மாதிரி ஆசை காட்டோடனே அடுத்த 500, அடுத்த 1000, அடுத்த 5000, 10,000, லட்சம் இப்படின்னு போட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஏமாந்து போயிட்டாங்க. அதாவது போட்ட அமௌண்ட் ட்ரிபிளா கிடைக்கும் அப்படின்னு நம்பி ஏமாந்துருக்காங்க. இதுதான் மேட்ரு. இது வந்து எங்க பெருசாச்சு அப்படின்னா, ஒரு சில பேர் இது விளையாடி ரொம்ப நஷ்டத்துல போய் இறந்து போயிட்டதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அவங்க யாரு அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரிய வரல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட ஏன்டா இந்த மாதிரி ஒரு கேம் எல்லாம் ப்ரொமோட் பண்ற அப்படின்னு கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்களாம் உங்களோட ஓன் ரிஸ்க்ல விளையாடுங்க தானே சொன்னோம், நாங்களா வந்து இது பண்ணோம், நாங்க எல்லாமே சொல்லிட்டு கடைசியில பிளே அட் யுவர் ஓன் ரிஸ்க்னு சொல்லிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி நார்மலா பேசி முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலி பிளே அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படிங்கறத சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமே. ஆனா இவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கடைசி வார்த்தையா சொல்றாங்க. இதுல என்னன்னா, நார்மலா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கும் போதே 60 செகண்டா நம்ம பாக்குறது 40 செகண்டா தான் இருக்கும். இவங்க கடைசியில 2 செகண்ட்ல சொல்றதுனால எத்தனை மக்கள் வந்து அதை பார்க்காம போயிருப்பாங்க. சோ இவங்க சொல்ற சாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க நார்மலா மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலாம். ஆனா இவங்க யாருமே மன்னிப்பே கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா தெனாவட்டா ஒரு பதில் சொல்லுவாங்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அமலா ஷாஜி அதான் சொன்னாங்க. பொட்டேட்டோவும் என்ன சொன்னாங்கன்னா, நான் பண்ணது வந்து தப்புதான், ஆனா என்ன அதுக்காக அப்படின்னு பேசினாங்க. அதே மாதிரி என்னன்னா டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இவரும் சாரி தான், ஆனா வந்து என்னோட கன்சர்ன் இல்லாம நீங்க எப்படி வீடியோ போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இவங்களுக்கு எல்லாம் இருக்கிற தெனாவட்டு என்னன்னா, நான் பண்ணது தப்பு தான், நான் தப்புன்னு ஒத்துப்பேன், மன்னிப்பு கேட்டேன், ஆனா அந்த மன்னிப்புலயும் நான் ஒரு மேனிப்புலேட் பண்ணுவேன், ஆனா தப்பை மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க எல்லாருமே சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இருக்கிற அந்த ரசிக பெருமக்கள் தான் ஏமாறுறாங்க. சோ இனிமே பெட்டிங் ஆப்லயோ இல்ல இந்த மாதிரி ராஜா கேம், பூஜா கேம் அப்படின்லாம் வந்ததுன்னா இது மாதிரி மக்களோட இழப்பு அதிகமாயிட்டே தான் வரும்.